வணக்கம் நண்பர்களே. கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். காலச்சக்கரத்தில் 5வது ராசி வரக்கூடியதாங்க சிம்ம ராசி. ராசி அதிபதி பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சூரிய பகவான் தான். நவகிரகத்தில் முதன்மையாக இருக்கக்கூடிய கிரகமும் சூரிய பகவான் தான். காலச்சக்கரத்தில் இருதயத்தை குறிக்கக்கூடிய சரராசி இந்த சிம்ம ராசி. பெரும்பாலுமே சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே எல்லாருமே கவர்ந்து இருக்கிற மாதிரி கம்பீரமான தோட்டத்தில் தான் இருப்பாங்க. உடலுக்கு ஏற்று உயரும் அழகான கண்களுக்கு சொந்தக்காரங்க. பெரும்பாலும் நீங்கள் பேசுகிறப்ப கண்களையும் சரி கைகளையும் சரி உங்களால் அசைக்காமல் இருக்க முடியாது. முன் கோவம் அதிக நாளுமே அனாவசியமாக கோவப்பட மாட்டீங்க. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குங்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் செயல்படுங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி அழகான கண்களுக்கு சொந்தக்காரங்க. கண்கள் மூலமாகவே 1000 கதை நீங்கள் பேசி முடிச்சிருவீங்க. பெரும்பாலும் இந்த ராசி பொறுத்த வரைக்குமே முன்னோர் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை முழுவதுமே முன்னோர் வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். வழிபாடுகள் செய்கிறது மூலமாகவே உங்கள் வாழ்க்கையில் விருத்திங்கிறது கண்டிப்பாக நிச்சயம் உங்களால் கொண்டு வர முடியும்னு சொல்லலாம். முன்னோரை நினச்சி ஜோதி வழிபாடு செய்து உங்கள் வாழ்க்கையில் என்னென்னைக்குமே நல்ல பலனை ஏற்படுத்தி தரோம். வீரம் தைரியம் நிறைஞ்சிருக்கக்கூடிய நீங்கள் இயல்பாகவே யாரையும் பகச்சிக்க மாட்டீங்க. தன்னை நாடி வரக்கூடியவங்க யாராக இருந்தாலும் ஆபத்துன்னு வந்து கேட்டால் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே மாதிரி இருக்கிற இடத்துல இருந்தே எல்லாரையும் ஆட்டி வைக்கக்கூடிய அஞ்சா நெஞ்சம் படைச்சவங்களும் நீங்கள் தான். அன்பு பண்பு மரியாதை தெய்வ பக்தின்னு எல்லாமே இருக்கும். சூதுவாது தெரியாதவங்க எல்லாரையுமே நம்பி நல்லவங்க நம்பி ஏமாந்து போகவும் செய்வாங்க. பெரும்பாலுமே சிம்ம ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் விடியற்கால வேலையில், அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் விடியற்கால வேலையில் எழுந்து குளிச்சுட்டு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், சண்டை சச்சரவுகள், குடும்ப ரீதியாக ஏற்பட்டிருந்த, பொருளாதார ரீதியாக ஏற்பட்டிருந்த பல கஷ்டங்கள் எல்லாமே நீங்கன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து நீராடுறது புனித நதிகளில் நீராடுறது சமம்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால் இந்த விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும். மேலுமே சிம்ம ராசி அன்பர்களை இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே சிம்ம ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக தீர்வு காணுன்னு விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஜோதிட ரீதியாக நீங்கள் பல விளக்கங்கள் பெறணுமா இருந்தாலும் சரி, தீர்வுகள் விளக்கங்கள் பரிகாரங்களுக்கு நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம். இனி சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். எதிர்பார்க்காத வரையில் ஒரு சில நேரங்களில் செலவு இருந்தாலுமே உங்கள் தேவையை நீங்கள் இந்த நேரத்தில் நிறைவேற்ற முடியும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு பணம் பெருகக்கூடிய நேரம் தான். கடன் வாங்குறது கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். கடன் வாங்கினாலுமே அதை சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படாது. உங்கள் சொந்த முயற்சி மூலமாகவே இந்த நேரங்களில் வீடு வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்க போகிறீங்க. இது வரைக்குமே தகப்பன் ரீதியாக ஏற்பட்டிருந்த மனசாபம் எல்லாமே நீங்கள் போகுது. உடன்பிறப்பு மூலமாகவும் இந்த நேரம் பல மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலான்னு சொல்லலாம். எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரி சிந்தித்து செயல்படுங்க. இந்த நேரத்தில் சிந்தனை சிறப்பாக இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக தான் நடக்குன்னு சொல்லலாம். மனைவி ரீதியாக ஏற்பட்டிருந்த பாதிப்பு இனி நீங்கள் போகுது. மாமனார் வழியிலும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். குலதெய்வத்தோட அருளும் இருக்கிறதால குலதெய்வ வழிபாட்டை கூடவே செஞ்சுட்டு வாங்க. வாழ்க்கையில் நல்ல திருப்புங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். குழந்தைகள் மூலமாகவும் இந்த நேரங்களில் உங்களுக்கு சிறப்பான பலன் ஏற்படலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே குழந்தைகள் மேலே நீங்கள் ஒரு பார்வை வச்சுக்கிறது நல்லது. தாய் தந்தை ரீதியாகவும் இந்த நேரங்களுக்கு நல்ல மாற்றத்தை சந்திக்க முடியும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்ப ரீதியாக ஏற்பட்டிருந்த பாதிப்பு, கணவன் மனைவி உறவில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே நீங்கள் போகுது. குடும்ப வாழ்க்கையில் இனி திருமண வாழ்க்கையில் சிறப்பான காலங்கிறது இனி ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி நீங்கள் செய்யக்கூடிய தொழில் முயற்சியாக இருக்கட்டும் எல்லாமே அற்புதமாக இருக்கும். ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள். கொஞ்சம் நாவடக்குங்கிறது இந்த நேரத்தில் தேவைப்படுதுன்னு சொல்லலாம். பயணங்கள் இந்த நேரம் அதிகமாக இருக்கும். பயணங்களில் நீங்கள் கவனமாக பயணத்தை மேற்கொள்வது நல்லது. உத்தியோக ரீதியாக நீங்கள் மேலதிகாரிகளை கொஞ்சம் பகச்சிக்க வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சிறப்பான பலன் தான். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறதால ராசி அதிபதி சூரியன் நீச்ச நிலையில் விடுபட்டு 4ஆம் இடத்திலிருந்து சுகஸ்தானம் போகிறார். இதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகை எல்லாமே கிடைக்கும். கண்டக சனியோட காலம் இனி தொடரக்கூடிய நேரம் உங்களுக்கு முடிவடைய போகுது. அதனால பெரிய முதலீடுகளை மட்டும் தவிர்க்க பாருங்க. சனி பகவான் அஷ்டம ஸ்தானத்தில் நெருங்குறதால உங்கள் ராசிக்கு அஷ்டம சனியோட தாக்கமும் தோங்குறதால தொடர்ந்து எந்த பணியாக இருந்தாலும் விரைந்து முடிக்க பாருங்க. நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
வரங்கள நிலையோட பொறுத்த வரைக்குமே திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமான பலன்தான். திருமண வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த மனவேதனை எல்லாமே நீங்க போகுது. ஒரு சிலருக்கு மறுமண முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். கண் திருஷ்டி ஏற்பட்டிருக்கிறதால ஆரோக்கிய குறைபாடு சின்ன சின்னதாக ஏற்படலாம். அதனால தொடர்ந்து நீங்க எச்சரிக்கையா இருங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது. பருவ வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் இந்த நேரம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வம்பு வழக்கு உருவாக வாய்ப்பு இருக்கிறதால முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் கவனம் செலுத்துறது நல்லது. அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் ஏதாவது உங்களால் முயன்ற தானங்களை செய்ய பாருங்கள். அன்னதானம் மாதிரியான விஷயங்களும் நல்லது. சிம்மராசி அன்புகள் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி, தாய் தந்தை இழந்த குழந்தைகளுக்கு உதவி செய்கிறது, மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் மாதிரியான இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்ய பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் தினந்தோறுமே சிவபெருமானுக்கு வில்வேலையால் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேய பெருமாளுக்கும் நீங்கள் வெற்றில மாலை சாத்தி வழிபாடு செய்கிறதுமே நன்மையை கொண்டு வந்து தரும். பண வரவு இனி உங்களுக்கு வரக்கூடிய காலத்தில் கணிசமாக உயரக்கூடிய நேரம் தான். புதுசாக ஆடை ஆவரண சேர்க்கை சிறப்பாக இருக்குது. மனசில் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதால எதையுமே சாதிக்கணுங்கிற ஒரு மன உறுதியோடு செயல்பட போகிறீங்க. வாகன விஷயங்களில் பழுது பார்க்கக்கூடிய யோகம், புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படலாம். அதே சமயத்தில் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் நீங்கள் இழந்த மதிப்பு மரியாதை எல்லாமே கூடி வரும். நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே உங்களை கண்டாவே ஒதுங்கி போனவங்க கூட இனி உங்களை தேடி வர போகிறாங்க. இறுக்கமாக இருந்துட்டு வந்த சூழ்நிலை எல்லாமே மாறப்போகுது. வேலை ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு லாபம் ஆரம்பத்தில் சுமாராக இருந்தாலும் கடினமாக உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலனை பெற முடியும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரத்தில் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குன்னு சொல்லலாம். தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற போகிறீங்க. ஆசிரியர்களுடைய பாராட்டை பெற போகிறீங்க. தொடர்ந்து முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்தினீங்கன்னா நிச்சயம் நல்ல நிலையை அடைய முடியும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு முன்னேற்றம் தான். குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு பல வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் அலுவலக ரீதியாகவும் சிறப்பான பலன் பெற முடியும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாமே எளிதாக வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப தேவையை நீங்கள் நிறைவு செய்ய போகிறீங்க. உற்சாகமாக செயல்பட போகிறீங்க. தொடர்ந்து உங்களுக்கு இந்த நேரம் எல்லா வகையிலுமே அனுகூலமான பலனை பெற முடியும். மேலும் நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் சிறப்பாக இருக்குது. பூரண சுகங்கிறது இந்த நேரத்தில் கிடைக்கும். மற்றவங்களுக்கு உதவணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் மேலோங்கி வரதால எல்லா வகையிலும் சிறப்படைய போகிறீங்க. வாக்கு வன்மை சிறப்பாக இருக்குது. உங்கள் தோட்டத்தில் ஒரு புதிய பொலிவுங்கிறது இந்த நேரத்தில் பெற போகிறீங்க. சுற்று வட்டாரத்தில் பெயர் புகழ் இந்த விஷயம் எல்லாமே ஓங்கி வர போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் முயற்சிங்கிறது இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால, அறிவு திறனை சிறப்பாக இருக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி புதிய விஷயங்கள் ஏற்படுத்துகிறப்ப, புதிய தொழில் நிறுவனங்களை ஏற்படுத்துகிறப்ப இந்த நேரம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்பி முதலீடு செய்யாதீங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்லவங்களோட பழகுறது தான் இந்த காலத்தில் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். கூட இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய நடவடிக்கை சரியில்லைங்கிற பட்சத்தில் அவங்கள விட்டு விலக பாருங்கள். தொடர்ந்து இந்த நேரம் வாகன வசதி, நல்ல கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு அரசாங்க விருது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனோ தைரியம் ஓங்கி வரப்போகுது. பல வழிகளிலும் தனவரவானம் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல குரு வாய்க்கு இருக்கிறார். அதனால ஆன்மீகத்தில் தெளிவு கிடைக்க போகுது. தந்தை மூலமாகவும் தந்தை உறவுகள் மூலமாகவும் உதவி கிடைக்கும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் மிக கவனமாக படிச்சிங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும். விளையாட்டுத்தனத்தை கொஞ்சம் ஒதுக்கிட்டு விவேகத்தோடு நடந்துக்க பாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம். ஒரு சிலருக்கு வேலை ரீதியாக நீங்கள் விரும்பின இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியாக நீங்கள் எச்சரிக்கையை செயல்பட்டீங்கன்னா அரசாங்க விருதும் கிடைக்கும்னு சொல்லலாம். வாக்கு வன்மை சிறப்பாக இருக்கிறதால நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் இந்த நேரம் சாதிக்க முடியும். புதிய மன வீடு வாங்கக்கூடிய யோகமும் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி ஆயுள் ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணம் மேலோங்கி இருக்கிறதால இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பாக்கிய பலன் அதிகரிக்கிறதால சுபமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து வருமானங்கிறது உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நேரம் தான். பொருளாதார நிலை சிறப்படையும். வங்கி கணக்குகளில் உங்கள் சேமிப்பு உயரப்போகுது. விரும்பின பெண்ணோட திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு, புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு மன மகிழ்ச்சி ஏற்படுன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம், பணம் வாங்கக்கூடிய யோகம் சிறப்பாக இருக்குது. அரசு ரீதியாகவும் இந்த நேரம் உங்களுக்கு பல மாற்றங்கள், வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அனுகூலமான பலன் கிடைக்கும். அரசிடமிருந்து கூட உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். குடும்ப ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. சுற்று வட்டாரத்தில் ஏற்பட்டிருந்த
சண்டை சச்சரவு எல்லாமே நீங்கி மன தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கிறதால மதிப்பு மரியாதையும் கூடி வரப்போகுது. அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்குங்க. மனைவி ரீதியாகவும் இந்த நேரம் ஒத்துழைப்பு கிடைக்கிறதால குடும்ப நிலையில் மகிழ்ச்சி ஏற்படுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே, இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.